நாகை மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் அடுத்தடுத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் 17 மீனவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கடற்கொள்ளையர்கள் தாக்குதலால் படுகாயமடைந்த மீனவர்கள் கரை திரும்ப முடியாமல் தவிப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த ஆனந்த் என்பவருக்கு சொந்தமான பைப்பர் படகில் ஆனந்த், முரளி, சுவாமிநாதன், வெற்றிவேல், அன்பரசன் உள்ளிட்ட 5 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். கோடியக்கரை தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த 6 பேர் கொண்ட இலங்கை கடற்கொள்ளையர்கள் தடுத்து நிறுத்தி கத்தி முனையில் தாக்குதலை நடத்தியுள்ளனர். மீனவர்களிடமிருந்த வலை, IPL கருவி, மீன்கள் உள்ளிட்ட தளவாட பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து செரூர் கிராமத்தை சேர்ந்த 7 மீனவர்கள், வெள்ளப்பாளையம் மீனவ கிராமத்தை சேர்ந்த 5 மீனவர்கள் மீதும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொலைவெறி தாக்குதலை நடத்தியுள்ளனர். எனவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு தாக்குதல் சம்பவத்தை தடுத்து நிறுத்தவும், தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பும் உரிய நிவாரணமும் வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.